ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்கேஸ் ஃபேமிலி vlog. இந்த vlogல சாட்டர்டே சண்டே ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சாட்டர்டே சண்டே உங்கள் கூட ரொட்டீன் ஷேர் பண்ணல இல்லையா, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். காலையில் ஒரு 5:30 மாதிரி அலாரம் வச்சு எழுந்திரிச்சு, சரி ஒரு குட்டியாக ஒரு 8 வாக் போகலாம் அப்படின்ட்டு வாக்கிங் போனேன். என்ன திடீர்னு வாக்கிங்னு யோசிக்கிறீங்களா? நான் எனக்கு சி செக்ஷன் பண்ணதுனால ஒரு 1 இயர் பக்கமாகவே நான் வாக்கிங் போயிட்டு தான் இருக்கேன். ஆனால் அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு சம்டைம்ஸ் கால் வலிக்கும், அந்த டைம் நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன். கால் வலிக்காத டைமில் நான் வாக்கிங் போய்ப்பேன். என் மொட்டை மாடியிலே 8 வாக் போய்ப்பேன். எனக்கு ரோட்டில் நிறைய பேர் நடந்து போவாங்க, அதை பார்த்துட்டு அந்த மாதிரி வாக் போகணுன்னு ஆசை. பட் எனக்கு குட்டி பசங்க இருக்காங்களா, அவங்கள விட்டுட்டு போக முடியாது. என் ஹஸ்பண்டும் நைட்டு ஃபுல்லாக அவங்கள தான் கேர் பண்ணிப்பாங்க. எனக்கு பேக் பெயின் வரும் அப்படின்ட்டு என்னை அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பேபி பிறந்ததுலேருந்தே அவங்க தான் என்னை கம்ப்ளீட்டாக கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அவங்க காலையில் தூங்குவாங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ யாருக்கும் தெரியாமல் நான் மொட்டை மாடியில் மட்டும் ஒரு கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு 8 வாக் மட்டும் போயிட்டு வந்துடுவேன். காலையில் எந்திரிச்சு வந்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே ரீசெண்டாக நான் எங்கள் வீட்டுக்கு 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ இங்கே நிறைய பீகாக்ஸ் நான் பார்க்குறேன். இங்கே பின்னாடி நிறையா நான் அடிக்கடி ஒரு குளம் மாதிரி காமிக்கிறேன்ல, அங்கெல்லாம் காடு மாதிரி இருந்துச்சு. நிறைய பீகாக் வரும், மொட்டை மாடியிலலாம் வரும். இப்போல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல, ஆனால் சவுண்ட் மட்டும் நிறைய கேட்கும். சரி ஓகே அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குட்டியாக ஒரு சிக்கு குளம் தான் போட்டிருக்கேன். ஸோ சிக்கு குளம் போட்டுட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு மேலே போயிட்டு மேலே இருக்க செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு சரி அப்படின்ட்டு சுற்றி சும்மா ஒரு வியூ எடுத்தேன். காலையில் பார்க்கும்போது அந்த மேகலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சன்ரைஸ் அப்படியே அந்த சூரியன் நான் வெளியில் வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சூரியன் வரத்துக்கு முன்னாடி வாசலை தண்ணி தெளிச்சிடணும், கோலம் கூட லேட்டாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் கோலம் போடணுன்ட்டு நான் சிம்பிளாக கொஞ்சம் நடந்துட்டு கோலம் போட வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு டெய்லியுமே மார்னிங் என்ன பண்ணுவேன், ஸ்டவ் க்ளீன் பண்ணிவிடுவேன். அதுவும் நான் ஃப்ரைடே சீக்கிரமாக எழுந்துச்சனால தூங்கிட்டேன், அதனால் அப்படியே போட்டுட்டு தூங்கிட்டேன். என் வீட்டுக்காரர் அப்படியே வச்சுட்டாங்க எல்லாத்தையுமே. ஸோ நான் காலையிலே எழுந்திரிச்சு ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஜாமான்லாம் கழுவணும், எல்லா வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சத்து மாவு பாலும் அவங்களுக்கு சுடு தண்ணியும் போட்டு வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் கடகடன்னு இதெல்லாம் கழுவிட்டேன், ரெடி பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் இதை கழுவுறதுக்கு, இந்த ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு எப்போவுமே நான் ஒரு ஸ்பான்ச் தான் வச்சுருப்பேன். அது எவ்வளோன்னு தெரியல, 20 ருபீஸோ 30 ருபீஸோ தெரியல எனக்கு. நான் அதை துணியில் வெட் பண்ணி தொடச்சினா ரொம்ப டைம் ஆகும், அது ஈரமாகவே இருந்துகிட்டே இருக்கும். இதில் ஒரு 2 டைம்ஸ் பண்ணாலே ஃபுல்லாக இருக்க அந்த டர்ட் எல்லாமே வந்துடும், நல்லாயிருக்கும். இதில் தான் நான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை விட இன்னும் பெட்டராக ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்படி தான் நான் என்னோடய ஸ்டவ் க்ளீன் பண்ணுவேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு எல்லாமே சுடு தண்ணி போட்டு வச்சுட்டு என்னோடய ரொட்டீனை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டெய்லி காலையில் ஹனுமன் சாலிசா, அப்புறம் ஆதித்ய ஹிருதயம், கோலார் பதிப்பகம், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் கேட்பேன். இது எனக்கு ஒரு தெலுங்கு ஃபேமிலி இருக்காங்க. அதாவது நான் முன்னாடி ரெண்ட்டுக்கு இருக்கும்போது அவங்க தான் என் பேபிஸை ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க எனக்கு இது சொன்னது தான், இந்த ஸ்லோகம்ஸ்லாம் நீ காலையிலே கேட்டேன்னா உனக்கு, என் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கு கும்பராசி, என் குழந்தைங்களும் கும்பராசி, நானும் மீனராசி. ஸோ ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் எதுவும் வரா மாதிரி இருந்தால் கூட இது மாதிரி கேட்குறதுனால ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் அப்படின்ட்டு நிறையா சொல்லுவாங்க. அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயந்தான் இது எல்லாமே. ஸோ அதனால் காலையில் எப்போவுமே இந்த விஷயம்லாம் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த சேஞ்சஸ் தெரியும். நெக்ஸ்ட் காலையில் இட்லி மாவு இல்லை என்கிட்ட, நான் அது இன்னும் ரெடி பண்ணவே இல்லை. ஸோ பசங்க, என் பேபி என்ன பண்ணாங்க, சப்பாத்தி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் எனக்கு சாட்டர்டே கோவிலுக்கு வேறு போகணும். ஸோ நான் அவங்களுக்கு மட்டும் 5 சப்பாத்தி மட்டும் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணேன். ஸோ அதுக்கு தக்காளி தொக்கு பண்ணிடலாம் அப்படின்ட்டு தக்காளி தொக்கு சிம்பிளாக எனக்கு பிடிச்ச என்னோடய ஸ்டைலில் நான் சிம்பிளாக தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு மினிமம் 5 சப்பாத்திஸ் மட்டும்தான் நான் பண்ணேன்.
பேபிஸ்க்காக. கடைசியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சப்பாத்தி அவங்க சாப்பிடல. ஸோ 2 பேரும் ஆளுக்கு 1 கூட சாப்பிடவே இல்லை, வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் கேட்டாங்க. ஸோ ஊற வச்ச பாதாம் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நான் கோயிலுக்கு போகணும், சனி பகவானுக்கு விளக்கு போடணும் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக நான் சப்பாத்தியும் இந்த தக்காளி தொக்கும் பண்ணிவிட்டு நான் ஃபாஸ்ட்டாக ஹரிபரியாக பண்ணேன். ஓகே, நார்மலாக தான் பண்ணேன். ஸோ ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் கோவிலுக்கு போகலான்னு கோவில் கிளம்பிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் கோவிலுக்கு ஏன்னா சனிப்பெயர்ச்சி இருக்குது இல்லையா, ஸோ எங்களுக்கு நார்மலாகவே கொஞ்சம் ஒரு மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்க மாதிரி இருக்குது சுற்றி. ஸோ ஏதாவது ஒரு சாமி மட்டும் தானே அதை தீர்த்து வைப்பாங்க. ஸோ நமக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம மனுஷங்கிட்ட சொன்னால் அதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க, அப்படி இல்லைன்னா உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. பட் சாமிக்கிட்ட சொன்னால் மட்டும்தான் அவர் நம்ம குறைய கேட்பாங்க. அதுவும் இப்போ அந்த சந்திராஷ்டமம், நம்ம ராசி அன்றைக்கி நம்ம கேலண்டர் பிரிக்கும்போது நம்ம ராசி அதில் மென்ஷன் ஆகிருந்துச்சு. சந்திராஷ்டமம் அப்படின்னா கண்டிப்பாக நான் கோயிலுக்கு போயிடுவேன். எங்கள் 4 பேரில் எனக்கு இருந்தால் கூட நான் போகிறேனோ இல்லையே தெரியாது. என்னோடய பேபிஸ்க்கும் ஹஸ்பண்டுக்கும் இருந்தால் கண்டிப்பாக நான் சந்திராஷ்டமம் அன்றைக்கி போயிடுவேன். இதுவுமே என்னோடய அந்த நெய்பர் ஆண்டி சொன்னது தான். ஸோ நான் கண்டிப்பாக அதுக்கு போயிடுவேன். ஸோ போயிட்டு நம்மளால் அர்ச்சனை பண்ண முடிஞ்சால் அர்ச்சனை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நார்மலாக விளக்கு மட்டும் போட்டு வந்துடலாம். இந்த சந்திராஷ்டமம் அப்படின்றதுலாம் நான் நம்பினதே கிடையாது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் அது கிடையவே கிடையாது. எப்போ எனக்கு பேபிஸ் பிறந்து அவங்கள கேர் பண்ணிக்க ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது, அதுவும் பக்கத்து வீட்டு நெய்பர் ஆண்டி மூலயமா எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இது. நார்மலாகவே அன்றைக்கி அந்த சந்திராஷ்டமம் பார்க்கலனா கூட நம்ம அந்த டே நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். சந்திராஷ்டமோன்னு பார்த்துட்டேன்னா அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க சொன்னாங்கல்லன்ட்டு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதுக்காகவே நான் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன். ஸோ கோயில் போயிட்டு வந்தால் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஆண்டி சொல்லும் போதெல்லாம் எனக்கு என்னென்னா, குழந்தைங்கலேருந்தே பார்க்குறேன், அவங்க சந்திராஷ்டமன்னு சொன்னாலே சின்னதாக ஏதாவது அடிப்படும், ஒன்று கீழே விழுந்துருவாங்க, இல்லைனா ஏதாவது எங்கேயாவது இடிச்சுப்பாங்க. ஸோ பேபிஸ்லேருந்தே நான் பார்க்குறேன் அந்த மாதிரி ஆகும். சரி, எங்களுக்காக இல்லைனாலும் என் குழந்தைங்களுக்காக கண்டிப்பாக நான் போகணும் அப்படின்றதுனால ஸோ கண்டிப்பாக போயிடுவேன். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு பர்த்டே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ நான் ஒரு இப்போ தான் அவங்களுக்கு 3.5 years ஆகுது. 2 yearsஆகவே நான் தேர்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். ஃபஸ்ட் பர்த்டே செகண்ட் பர்த்டே நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு பிரசாதமாக நானே செஞ்சு எடுத்துகிட்டு போய்ட்டு எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். தேர்ட் பர்த்டேக்கு என்னால் பண்ண முடியல, நாங்கள் கோயிலுக்கு போக முடியல. ஏன்னா என்னோடய மாமனார் இறந்துட்டாங்க, அதனால் கோயிலுக்கு போகக்கூடாது சொல்லிட்டாங்க. ஸோ தேர்ட் பர்த்டேக்கு சிம்பிளாக கோவிலுக்கு பிரசாதம்லாம் பண்ணி கொடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. சும்மா கோயில் மட்டும் போயிட்டு வந்துட்டோம், அர்ச்சனைலாம் எதுவும் பண்ணலை. ஸோ மேபி இந்த 4th பர்த்டேக்கு வேணால் ஏதாவது பண்ணலாம். சரி, அவ்வளோதான். நான் ரொம்ப போர் அடிக்கிறேன் இல்லையா. ஸோ ஓகே, சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு நான் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பி போயிட்டேன். கோயில் எங்கள் ஊரில் இருக்க கோவில் தான், ரொம்ப 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 சக்தி வாய்ந்த கோவில். இது ஆடி மாதம் ரொம்ப ஃபேமஸாக திருவிழா கொண்டாடுவாங்க. எங்கெங்கேயோ இருந்து எல்லாருமே வருவாங்க. ஸோ போயிட்டு ஒரு 9 சுற்றிட்டு எங்கள் அம்மன் சாமி பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்த பிறகு என் குழந்தைங்க பைனாப்பிள் வேணும்னு கேட்டாங்க. ஸோ பைனாப்பிள் கட் பண்ணி கொடுத்தேன். அதில் லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கும் இல்லையா, அதனால் அவங்க அதை சாப்பிடல. ஸோ வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் ஹஸ்பண்டும் அதை எடுத்துக்கிட்டோம். ஸோ நான் கோவிலுக்கு போகும்போதே ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, இன்றைக்கி சிம்பிளாக தயிர் சாதம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் போயிட்டு தயிர் வாங்கிட்டு எங்கள் அம்மா வீட்டில் போய்ட்டு முருங்கைக்காய் பறிச்சிட்டு வந்துட்டேன். எப்போவுமே தயிர் சாதம்னா அவரோட பெஸ்ட்டு காம்பினேஷனாக முருங்கைக்காய் தான் சொல்லுவார். ஸோ ஓகேன்ட்டு அதை ரெடி பண்ணி சூப்பராக என்னோடய லஞ்சை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அது கூடவே கடலைப்பருப்பு துவையல் வச்சு எங்கள் சாப்பாடு முடிச்சிட்டோம். குழந்தைங்களுக்கு மட்டும் முட்டையும் முருங்கைக்காய் வச்சு சாப்பாடு ஊட்டிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த சாட்டர்டே ரொட்டீன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் போல் என் தங்கச்சி குழந்தைய பார்க்குறதுக்காக போயிருந்தோம். ஸோ போய் பார்த்துட்டு ரிட்டன் வந்த பிறகு சென்னையிலேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஸோ வீட்டில் யாருமே இல்லை, நானும் என் குழந்தைங்க மட்டும் தான் படுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு எங்கள் சண்டே மார்னிங் செம்ம மழை பெஞ்சிச்சு. சரி, கோலம் போட முடியாதுன்னு பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரெய்னின்னொடனே அவ்வளோ விளையாடணும் போல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பெய்கிற மழை இல்லை, ஸோ அதை நனைஞ்சா சளி பிடிச்சிக்கும் அப்படின்ட்டு நான் போவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மழை சவுண்ட்ஸ் கேட்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு.
பட் பேபிஸ் வேறு உள்ளே தூங்கிட்டு இருந்தாங்க, சரிட்டு போகல. மழை விட்ட பிறகு வாசலை லைட்டாக சிம்பிளாக கோலம் போட்டுட்டு சரி துணி துவைக்கலான்னு பார்த்தா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. சரி விடுமா என்னன்னு தெரியலன்ட்டு நான் துவைக்கவே இல்லை. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் எடுத்துகிட்டு மதியம் சிம்பிளாக லன்ச் மட்டும் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பால் சாதமும் மீல் மேக்கர் ஃப்ரையும் பண்ணி சாப்பிட்டோம். என் பெரிய பையன் மீல் மேக்கர் வேணும்னு கேட்டான். அவனுக்கு அது பிடிக்கும். நார்மல் வெஜிடபிள் பிரியாணிலாம் போட்டால் அதை எடுத்து எடுத்து சாப்பிடுவார். அந்த டேஸ்ட் அவருக்கு பிடிக்கும். சரி ஓகேன்ட்டு அதை நாங்கள் பண்ணிட்டோம். என் சின்ன பையன் அது சாப்பிட மாட்டான். அவருக்கு முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்தேன். ஸோ அது 2 பேரும் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நானே என்னோடய லன்ச் முடிச்சிட்டேன். ஸோ அந்த அன்றைக்கி வந்து ஒரு 10:30 வரைக்குமே கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. செம்ம இருட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக காக்காவுக்கு நரிக்கும் கல்யாணம் அப்படின்ற மாதிரி வெயிலும் மழையும் வந்துருச்சு. ஸோ அப்படியே எங்களோட ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய் பாய். எனக்கு மதர்ஸ் டேன்றதே ஞாபகம் இல்லை. எங்கள் அம்மா வந்து தான் சொன்னாங்க ஈவினிங். எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.